ஒரு கருத்து கணிப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துரும்னா தமிழ்நாடு அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத வாக்கு எண்ணிக்கை நாள் உணர்த்தும். அப்ப இது சமூக வலைதளத்துக்குள்ள ட்ரெண்ட் ஆச்சு, அன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நான் சமூக வலைதளத்தினுடைய பார்வையிலேயே பாக்குறேன், ட்ரெண்ட் ஆனாங்களா ட்ரோல் ஆனாங்களா? நான் முகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, நான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நான் களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, மக்கள் ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாருடைய பக்கம் நின்று விஜய் பேசுறார்? விஜயுடைய குரல் தென்படவே இல்லையே. விஜயினுடைய குரல் என்னன்றதே இந்த மக்கள் கேட்கலையா? அப்போ விஜய் பேச மாட்டாரு, விஜய் மக்களை சந்திக்க மாட்டாரு, விஜய் கேம்பெயின் பண்ண மாட்டாரு. ஆனா விஜயை முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னா என்ன சார் இது? தமிழ்நாடு தானே? கடந்த 10 ஆண்டுகள்ல 3 அட்ரஸ் மாறி இருக்கேன் நானு. என் பேரை நீக்கி இருப்பாங்க, என் பேரை நீக்காம காப்பாத்தி கொடுத்தது திமுக. இப்ப நான் சாட்சி சொல்றேன் இல்லையா? இது மாதிரி என்னால 1,00,000 பேரை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியும். திமுக தான் காப்பாத்தி கொடுத்துச்சு. அந்த ப்ராசஸ்க்குள்ள எங்கேயாவது நீங்க வந்தீங்களா? அவனுக்கு அந்த படிவத்தை வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வீட்டுல வச்சு தூங்கிட்டான். பல பேர் ஓட்டை இழந்துட்டான் சார். விஜய்க்கு ஆதரவாக ஓட்டளிக்க வேண்டியவன் ஓட்டை இழந்துட்டான். அப்போ இந்த தேர்தல்ல உங்களுடைய கையால் ஆகாத தனம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க. திமுக மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஆழ அகலங்களை அளந்த அரசியல் கட்சியை செய்யும் போது இது நேற்றைக்கு முளைத்த காலம் சார். இது கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க வந்தீங்களா? இப்ப இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நீங்க வராம வாக்குகளை அறுவடை செய்வதற்கு என்ன நம்பிக்கையை நீங்க மக்கள்கிட்ட விதைச்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். தோல்வி அடைஞ்சிட்டா நீங்க இருப்பீங்களா சார் பனையூர்ல? முதல்ல நீங்க தான் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா சார் ஆஸ்திரேலியாக்கு? நான் கிரீஷ் சோடங்கருக்கு ரொம்ப பக்குவமாக சொல்றேன், நீங்க இங்க ஒரு டிமாண்டே இல்லாம உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற மனநிலைக்கு காங்கிரஸ் கட்சி இங்க என்ன செய்து கழிச்சுங்கிற கேள்வி இருக்கு. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சின்னு திரும்ப திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கும் பேசுனீங்கன்னா காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டிய நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்படுவாங்க. அதனால இங்க ஒரு தேவை இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு பேசுங்க. தேவையில்லாம நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாதவர்களாக மாறி போவீங்க. வெற்றியினுடைய மமதையை இப்பவே கொள்ளக்கூடாது, ரொம்ப நிதானமா இருக்கணும்ன்ற மனப்பக்குவம் தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவரு வெற்றியை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள்னு சொன்னாரே தவிர அவருக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெடுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிந்து விட்டது, திமுக ஜெயிச்சிரும் தோத்துறோம், இந்த கேசியங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா இடையில எக்ஸிட் போல்னு ஒண்ணு எல்லாத்தையும் குழப்பி விட்டுருச்சு. அதிமுகவும் ஜெயிக்கும், டிவிகே ஜெயிக்கும், டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இன்னொரு கணக்கு ஒன்று சொல்றாங்க, எப்படியும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு துணை முதலமைச்சர் வாய்ப்புலாம் இருக்குது, அப்படிலாம் கூட ஒரு கணக்குகள் போடுறாங்க. என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு கொஞ்சம் தெளிவா இருந்த மாதிரி இருந்தது, ஒரே குழப்பமான மாதிரி இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் களத்தை பொறுத்தவரை அது ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான அலை என்பது தமிழ்நாடு முழுமைக்கும், நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் எல்லா பகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலை வீசியது. தேர்தல் பிரச்சார களங்களில் பங்கேற்றவன் என்கிற அடிப்படையில் மக்கள் முகங்களிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான ஆதரவை பார்க்க நேர்ந்தது. அதன் அடிப்படையில சொல்றேன், அந்த எக்ஸிட் போல்ஸை எப்பவுமே நம்புறது இல்லை சார். நான் என்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் அதை நம்ப வேண்டாம்னு தான் அறிவுரை சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும்னு எக்ஸிட் போல்ஸ் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கான தேர்தல் முடிவுகளை தமிழ்நாடு பார்த்தது. ரொம்ப குறிப்பா நான் 2-3 நண்பர்களிடம் பேசும்போது கூட சொன்னேன், அண்ணன் SS சிவசங்கர் அவர்கள் 2021 குன்னம் தொகுதியில தோல்வி அடைவார்னு சொல்லி கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. நம்ம இப்ப பேசணும் இல்லையா, 2011 திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததுன்னு சொல்லி. அப்படி திமுகவுக்கு 2006 2011 வரை இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி லைவ்ல இருந்த நேரம் அது. பலமான கூட்டணியை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல மக்களினுடைய திமுக எதிர்ப்பு மனநிலையை உள்வாங்கி இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணியில குன்னம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் SS சிவசங்கர். அப்ப அந்த மாதிரியான வலுவான அலை திமுகவுக்கு எதிராக வீசும் போதே அந்த தொகுதியில வெற்றி பெற்றவரு 2021 தமிழ்நாடு கொரோனா சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும்.
மருந்துகள் கிடைக்காம தமிழ்நாட்டு மக்கள் தடுமாறி போன காட்சிகளை பார்த்தோம். தடுப்பூசிகள் செலுத்த முடியல. ஒரு பக்கம் கொரோனாவில இருந்து பாதுகாக்க முடியல. இன்னைக்கு இருந்த தேர்தல் பிரச்சார களம் அன்னைக்கு இல்ல. முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் தேர்தல் பிரச்சார களங்கள்ல வேட்பாளர்களை போய் நிற்கக்கூடிய சூழல்கள் அன்றைக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் எப்படி குன்னம் தொகுதியில அண்ணன் சிவசங்கர் தோத்துக்குவார், ஆனா கருத்து கணிப்பை சொன்னாங்க. அது பொய்த்து போனது. 2011 கருத்து கணிப்பு என்பதும் பொய்த்து போனது. திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா 2019 வந்த ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்று நடத்தி அது பெரிய பேசுபொருளாக இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து 80% வெற்றி, அதாவது 30 அல்லது 35 தொகுதிகளில் வெற்றிய அதிமுக தலைமையிலான அணி பெறும்னு சொன்னாங்க. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான், தேனியில மட்டும்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களினுடைய மகன் வெற்றி பெற்றாரு. 95 விழுக்காடு வெற்றியை திமுக பெற்றது. இதான் எக்ஸிட் போலினுடைய கடந்த 4-5 தேர்தல்களாக வந்த முடிவுகள். அப்ப இந்த முறையும் எக்ஸிட் போல்ல ஒரு பெரும்பான்மை ஆதரவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கிடைக்கும்ங்கிறது இருந்தாலுமே கூட சில இடங்கள்ல விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. நல்ல வேளை சசிகலாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்னு சொல்லாம போனாங்களேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா சசிகலாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்ன்றதும் ஒண்ணுதான், விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்ன்றதும் ஒண்ணுதான். நல்ல வேளை இப்ப என்ன கருத்து நிலவுதுன்னா, அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்த நேரத்துல முதலமைச்சர்னு சொன்னவர்கள் இப்ப திடீர்னு துணை முதலமைச்சருங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு தானே 1ஆம் தேதி. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. இந்த 3 நாட்களுக்குள்ளாக வேறு வடிவம் எடுத்து ஒருவேளை எதிர்கட்சி தலைவர்ங்கிற நிலைக்கு வந்தாலும் வருவாங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் முடிவடைகிற போது சட்டமன்ற உறுப்பினராக கூட விஜய் ஆகவில்லையே அப்படிங்கிற முடிவுகள் வந்து சேரும். பொதுவா இந்த தேர்தல் களத்துல யார் முந்தி நின்றா அப்படின்றத நாம இலகுவாக உள்வாங்கிட்டோம்னு சொன்னா இந்த எக்ஸிட் போல்ஸினுடைய நம்பகத்தன்மை என்னன்றது தெரிஞ்சு போயிடும். நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் பரப்புரை செய்த தலைவர்களை ஒரு பட்டியல் போடுங்க. அதுல முதல் இடம் அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு தான். 2வது இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்ப டூர்லயே பங்கேற்காத, கேம்பெயினே பண்ணாத ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இந்த களத்துல நின்னாரு. அது யாருன்னா விஜய் தான். அவருடைய சொந்த தொகுதியில இருக்கிற மக்களை கூட 70 விழுக்காடு போய் சந்திக்காத ஒரு நபராக இருந்தார். பெரம்பூர்ல எத்தனை மக்களை போய் சந்திச்சு வாக்கு சேகரிச்சாரு? திருச்சி கிழக்குல எத்தனை மக்களை போய் சந்திச்சு வாக்கு சேகரிச்சாரு? அப்ப முகமே காட்டாத ஒருவரை மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்களா? தங்களுடைய பிரச்சனையை பேசாத ஒருவரை மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கான்னா அறவே அந்த சூழல் இல்லைன்றதுதான் கள யதார்த்தம். களமே உணராம களத்துல அரசியல் எப்படி போய் கொண்டிருக்குதுங்கிற அந்த திசைவழி போக்க அறியாம ஒரு கருத்து கணிப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துரும்னா தமிழ்நாடு அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத வாக்கு எண்ணிக்கை நாள் உணர்த்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதை விட மிக மிக எளிதாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேனே. நீங்க 3 அடிப்படையான காரணங்களை வச்சுதான் ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். ஒரு கட்சி முன்வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த கட்சி செய்கிற பரப்புரை, இன்னொன்று அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய அறிமுகம். இப்ப விஜயினுடைய தேர்தல் அறிக்கை எங்க போய் சேர்ந்துச்சு? அவருடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட அம்சங்கள் ஏதாவது பேசு பொருளாக மாறிச்சா? இல்ல. எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப அழகா தன்னுடைய எதிரி யார் என்பதை களத்துல தீர்மானிச்சு எதிர்த்து பரப்புரை செய்தாரு. அவர் என்ன சொன்னாரு? 8000 ரூபாய் கூப்பன்றது ஊழலுக்கான வாய்ப்பை உருவாக்கும்னு சொன்னாரு. அப்போ திமுக 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குதுன்றது போய் சேர்ந்துச்சுன்னு தானே பொருள். அதனாலதானே அதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. விஜயினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெண் இடையாளர், ஆண் இடையாளர், இது குறித்தெல்லாம் அவர் பேசினாரா? இல்ல. அப்ப அவருக்கு கிளியரா தெரியுது நம்முடைய அரசியல் என்பது திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கை போய் சேர்ந்திருக்கு, அதை எதிர்த்து பேசுவதுதான் அரசியல்ன்றதை உணர்ந்திருந்தார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை குறித்து பேசினார். அதிமுகவினுடைய அடிமை சேவகம் குறித்து பேசினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நயவஞ்சக போக்கு குறித்து பேசினார். தமிழ்நாடு ஏன் தலைகுனியாமல் நிற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் திமுக உறுதியா இருக்குதுன்றதை பேசினார். எங்காவது ஒரு இடத்துல இவர்கள் குறித்து பேச்சு இருந்ததா? இவர்கள் களத்திலேயே இல்லைன்றத இதன் மூலமாக நீங்க உணர்ந்துக்கலாம். வேட்பாளர் அறிமுகம் அடுத்த கட்டம். வேட்பாளர் எந்த வேட்பாளர் அறிமுகமான வேட்பாளர், அது ரொம்ப முக்கியம். தாவேகா நிறுத்திய 234 தொகுதியில நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 200 வேட்பாளர்கள் யாருன்னு தொகுதி மக்களுக்கு தெரியல. அந்த வேட்பாளர்கள் போய் தங்களுடைய முகங்களை காட்டல. ரொம்ப சொற்பமாக சில இடங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பரிச்சயமான வேட்பாளர்கள், அதுவும் விஜயால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் இல்ல. ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். கூப்பா கிருஷ்ண லால்குடி தொகுதியில கொஞ்சம் அறிமுகம் கிடைச்சது அவருக்கு. அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்.
செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அறிமுகம் இருக்கு தொகுதிக்குள்ள. அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். ஜே.சி.டி. பிரபாகருக்கு இருக்கு, அவர் அதிமுகவிலிருந்து போனவர். அதே மாதிரி கொளத்தூர்ல முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிட்ட வி.எஸ். பாபுவுக்கு இருக்கு, அவர் அதிமுகவிலிருந்து போனவர். இப்படி பல கட்சிகளிலிருந்து மாறி போனவர்கள். அண்ணன் தமிழக ஜனநாயக கட்சிக்கு தலைவராக இருக்கிற கே.எம். ஷரீப் புதுக்கோட்டையில போட்டியிடுறாரு, அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இவர்கள் எல்லாம் விஜயினுடைய வேட்பாளர்களா? திடீரென விஜயால் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். அப்ப விஜய் அறிமுகப்படுத்திய வேட்பாளர்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸோ அல்லது கட்சியால் ஒரு அறிமுகமோ இல்லாத நிலையில இவர்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அறுவடை செய்த முடியும்? இவர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிட்டாங்கன்றத தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு எப்படி பேச முடியும்னு கேட்கிறேன். ஏன்னா அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் என்பது சொல்றது என்ன அப்படின்னா, நான் போய் பிரச்சாரம் பண்ணி தான் வாக்கு வாங்கணுங்கிற நிலைமை இல்ல. ஆக்சுவலா அதுவே தேவையில்லைங்கிறது தான் அவருடைய இது. அவர் பிரச்சாரத்துக்கு போற ஐடியாவே இல்லை. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எலெக்ஷனை சந்திக்கணும்னு நினைச்சாரு, அது நடக்கல. இப்ப அதான் பிரச்சனை. ஆனா அவருக்கு விழக்கூடிய ஓட்டு அவர் பிரச்சாரம் செய்ததால் தான் விழுந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் ஏற்கனவே 30 வருஷமா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு, மக்கள் ஏற்கனவே போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால புதுசா எல்லாம் அங்க நடக்க போறது இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு விவாதத்துக்குள்ளாகும், அவ்வளவுதான் அப்படின்றதுதான் அவங்க தரப்பு ஆர்குமெண்ட். அது மட்டும் இல்ல, இப்ப தேர்தல் நாள் அன்னைக்கு எல்லாரும் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து யூனிஃபார்மா வந்து ஓட்டு போட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவங்க வந்து ஒரு முதல் படம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ படம் பாக்குறதுக்கு எப்படி தயாராவாங்களோ அது போல போய் அதை கொண்டாடிட்டுலாம் வந்தாங்க. தஞ்சை மாவட்டத்துல ஏறக்குறைய ஒரு 23, 25 வாக்குச்சாவடி மையங்களுக்கு நான் நேரடியாக விசிட் பண்ணேன். நான் எந்த இடத்துலயும் பூத் ஏஜென்டே விஜய் கட்சிக்கு பார்க்கல. அப்ப வெளியில நீங்க சொல்ற அந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை அந்த அறிகுறியோடு யாராவது தென்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா அந்த அறிகுறியோடும் யாரும் தென்படல அப்படின்றதுதான் நான் கண்டுணர்ந்த செய்தி. நான் நேரடி சாட்சியாக களத்துல பார்த்த செய்தியை நான் சொல்றேன். அப்ப இந்த சமூக வலைதளத்துக்குள்ள ட்ரெண்ட் ஆச்சு, அன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் சமூக வலைதளத்தினுடைய பார்வையிலேயே பாக்குறேன், ட்ரெண்ட் ஆனாங்களா ட்ரோல் ஆனாங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இவர்களெல்லாம் ட்ரோல் ஆனவர்கள், ட்ரெண்ட் ஆனவர்கள் அல்ல. இன்னொன்று, சமூக வலைதளம் கிராமப்புறங்கள்ல என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவிகிதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நகர்ப்புறத்தை மையப்படுத்திய வாக்குகள் கூடுதலா அல்லது கிராமப்புறங்களை மையப்படுத்திய வாக்குகள் கூடுதலா? வட மாவட்டத்துல தருமபுரியில என்ன ட்ரெண்ட் பண்ணி நீங்க வந்து நாயக்கன் கொட்டாய் மாதிரியான பகுதிகளில் வாக்குகளை பெற்றுட முடியும்? அதே மாதிரி உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் என்ன நீங்க ட்ரெண்ட் பண்ணி வாக்குகளை பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்துல முதுகுளத்தூர் போன்ற பகுதிகளில் என்ன ட்ரெண்ட் பண்ணி நீங்க வாக்குகளை பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க வெறும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு மட்டுமே தமிழ்நாடு இல்ல சார், இதெல்லாம் நகரத்துக்குள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகள். ஆனா கிராமப்புறங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரத்தநாட்டுல என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும் அவரால? மதுராந்தகத்துக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? செய்யூருக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்துல கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த 234 தொகுதியும் எப்படி இருந்துச்சுங்கிறது முக்கியமா? ஒரு சில ஆயிரம் பேர் வந்து சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரெண்ட் தான் வந்து ஒரு மாஸ் ரிசல்ட்டை இந்த எலெக்ஷன்ல கொடுக்க போகுதுன்றது கிரவுண்ட் ரியாலிட்டியா? கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு புரியலன்னு நான் சொல்றேன். அப்ப நான் வந்து முகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, நான் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நான் வந்து களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, மக்கள் ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க முகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. சார், ஒரே ஒரு செய்தி தான். கமலஹாசன் வந்து ரொம்ப அழகா கோவை தெற்கு தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நகரத்துக்குள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த ஒரு கிரீமி லேயர் மனநிலை என்பது ஒன்று இருக்கும். மாற்றம் தேவை, முன்னேற்றம் தேவை. இந்த 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகளாக இருக்கு. இப்படி ஒரு படித்த மேட்டுமைத்தனத்தோடு பேசக்கூடிய அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது நகரமயமாக்கல் உள்ள அதிகமாக வெளிப்படக்கூடிய கருத்து. அந்த கருத்தை ஓட்டாக மாற்ற முடியும், தனக்கு இருக்கக்கூடிய ஸ்டார் இமேஜை மாற்ற முடியும்னு நினைச்சாரு கமலஹாசன். அது ஏறக்குறைய வெற்றி பெற்றது. கமலஹாசனுக்கு இருந்த அரசியல் பயணத்துல அவர் வந்து 2வது இடம் வந்தது, வானதிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே பாஜக அழுத்தமாக கால் ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள போய் கமலஹாசனால இவ்வளவு பெரிய டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சதே வெற்றி தான். ஆனா விஜயகாந்தினுடைய செலக்ஷன் வேற. அவர் விருதாச்சலத்துக்குள்ள போனாரு. அது ஒண்ணும் கிரீமி லேயர்களினுடைய தொகுதி இல்ல, அடிப்படை மக்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தொகுதி. அந்த தொகுதியில தன்னை போய் நிலைநிறுத்திட்டார். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அவரு தொடர்ந்து நடிகர் சங்கத்தில் ஆற்றிய பணி, தன்னுடைய கேப்டன் மன்றங்களின் மூலமாக ஆற்றிய பணி, அதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட செல்வாக்கு, அவர் அந்த மக்களை நேரடியாக அணுகி பலருடைய முகங்களை அவர் பார்த்திருக்கார், அவருடைய முகங்களை பல பேர் பார்த்திருக்காங்க.
இப்ப இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான தேவையாக இருந்தது. இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையாக இருந்தது. தொகுதிக்கு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வாங்கினாரு. நீங்க இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ற இந்த ஆட்களை வைத்துக் கொண்டு மட்டுமே அரசியல் செய்ய முடியும்னா இவர்கள் ட்ரெண்ட் பண்ண பயன்படுவார்களே தவிர களத்துல வாக்குகளை பெற்று தருவதற்கு இவர்கள் பயன்பட்டுட்டாங்களா? எந்த விதமான புரிதலும் விஜய் என்ன சார் ரெக்கார்டு வச்சிருக்காரு? விஜயை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? விஜயை நம்புவதற்கு விஜயுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? இப்ப 2 பெரிய கட்சிகள் ஒரு பெரிய டிராவல அரை நூற்றாண்டு காலம் செய்திருக்கிறாங்க. அவர்கள் செய்திருக்கிற சாதனை மக்களிடத்துல இன்னமும் நிலை பெற்றிருக்கு. அம்மா உணவகங்கள் மூலமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எல்லாருடைய பசியையும் போக்கினார்னு மக்கள் நம்புறாங்க. இப்பவும் நம்புறாங்க. அந்த அம்மாவை தைரிய லட்சுமின்னு பேசின பெண்கள் இன்னமும் இருக்காங்க. இப்ப இந்த கட்டணம் இல்லாத மகளிர் பேருந்து இருக்கு இல்லையா, இது தமிழ்நாட்டினுடைய 90 விழுக்காடு பெண்கள் இடத்துல போய் சேர்ந்திருக்கு. இந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்கு. விஜய் குறைஞ்சபட்சம் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கியதற்கு பிறகாவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காரா? தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பிரச்சனைகளில் விஜயுடைய குரல் வெளிப்பட்டிருக்கா? மக்கள் அதை கேட்டாங்களா? விஜயினுடைய புரிதல் என்னன்றத மக்கள் உணர்ந்தாங்களா? இல்ல. பரந்தூரினுடைய விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறம் அதோடைய ஃபாலோ அப் என்ன? அப்ப பரந்தூர் மக்களுக்கு இந்த தேர்தல் களத்துல விஜய் என்ன செய்தி சொன்னாரு? அல்லது சொல்வதற்கு எதையாவது முயற்சியையாவது மேற்கொண்டாரா? கிடையாது. அப்போ இதெல்லாம் நான் பேச மாட்டேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூன்றது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக மாறி போனது. தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒரு சிலர் எடுக்கிறாங்க. அதுல சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யாருடைய பக்கம் நின்று விஜய் பேசுறார்? விஜயுடைய குரல் தென்படவே இல்லையே. விஜயினுடைய குரல் என்னன்றதே இந்த மக்கள் கேட்கலையா? அப்போ விஜய் பேச மாட்டாரு, விஜய் மக்களை சந்திக்க மாட்டாரு, விஜய் கேம்பெயின் பண்ண மாட்டாரு. ஆனா விஜயை முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னா என்ன சார் இது? தமிழ்நாடு தானே? தமிழ்நாட்டினுடைய ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருந்திருக்கா கடந்த காலத்துல? புரியுது. ஆனாலும் கூட அவர் 20% 25% வரைக்கும் வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எப்படி கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே 2வது இடத்துக்கு வரலாம், கொஞ்சம் சீட்டுகள் வாங்கலாம், முக்கிய வேட்பாளர்கள் விஐபி வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கலாம், பிற இடங்களில் டிவிக்கே செகண்ட் பிளேஸ் வருதுங்கிற அளவுக்கு எல்லாம் கருத்து கணிப்புகள் வருது சார். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க யதார்த்தமாக புரிந்து கொள்ளணும். இந்த தேர்தல்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள எந்த கட்சி நின்று நிலை பெறும்? மக்கள் நல கூட்டணிக்கு இல்லாத ஆதரவு அலையா சமூக வலைதளத்துல? 2016ல என்ன நடந்தது? அண்ணன் திருமாவை விட பெரிய ட்ராக் ரெக்கார்டு உண்டா விஜய்க்கு? வைகோவை விட பெரிய ட்ராக் ரெக்கார்டு உண்டா? பொதுவுடைமை இயக்க தோழர்களை விட பெரிய ட்ராக் ரெக்கார்டு உண்டா? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளர். சமூக வலைதளத்துல ஓட் ஃபார் எம்என்கே என்னென்னவோ ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இந்த மக்கள் நல கூட்டணி ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிற அளவுக்கு சமூக வலைதளத்துல மக்கள் நல கூட்டணியினுடைய ஆதரவு அலை வீசிச்சா இல்லையா? என்ன நடந்தது? ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல சார். அண்ணன் திருமா காட்டுமன்னார் கோயில்ல தனியா நின்றிருந்தா கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற்ற வேட்பாளர். அவரே அந்த கூட்டணிக்குள்ள மக்கள் நல கூட்டணியில வெற்றி பெறல. வைகோ இதெல்லாம் தெரிஞ்சேதான் கோவில்பட்டியில தான் வேட்பாளரா போட்டியிட போறேன்னு அறிவிச்சுட்டு கடைசி நேரத்துல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிட்டாரு. அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள இருக்காங்க. நீங்க பூத் ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுக்கறதுல இருந்தே அரசியல் துவங்குதுன்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த முறை எஸ்ஐஆர்ல வாக்குகளை காப்பாற்றி கொடுத்ததுல இருந்து அரசியல் துவங்குது. ஒரே ஒரு ஓட்ட தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர்ல நீக்கப்படாமல் விஜயினுடைய கட்சி காப்பாற்றி கொடுத்துருச்சுங்கிற ரெக்கார்ட் இருக்கா? ஏன் ஓட்டை காப்பாற்றி கொடுத்தது திமுக சார். என்னுடைய எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு போய் சேர்த்தது திமுகவுடைய வட்ட செயலாளர். என் பேர் இன்னைக்கு எஸ்ஐஆர் லிஸ்ட்ல, ஏன்னா என் அட்ரஸ் மாறிடுச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல 3 அட்ரஸ் மாறி இருக்கேன் நானு. என் பேரை நீக்கிருப்பாங்க. என் பேரை நீக்காம காப்பாத்தி கொடுத்தது திமுக. இப்ப நான் சாட்சி சொல்றேன் இல்லையா? இது மாதிரி என்னால 1,00,000 பேரை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியும். திமுக தான் காப்பாத்தி கொடுத்துச்சு. அந்த ப்ராசஸ்க்குள்ள எங்கேயாவது நீங்க வந்தீங்களா? அப்ப மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? வாக்குரிமை என்பது மக்களினுடைய அடிப்படை உரிமையா இல்லையா சார்? இன்னைக்கு இந்த கேண்டிடேட் என் வீட்டு வாசல்ல நிக்கிறதுக்கான ஆயுதம் என்ன? என் ஓட்டு தானே. அப்ப என் ஓட்டை யார் காப்பாத்தி கொடுத்தான்ற புரிதல் ஒண்ணு வேணும்ல. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா? தாவேகாவினுடைய தோழர்களினுடைய வாக்குகளையே எஸ்ஐஆர்ல தாவேகாவால காப்பாற்ற முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த படிவத்தை நிரப்பி அவன் கொண்டு போய் பிஎல்ஓட்ட கொடுத்திருந்தான்னா வாக்க காப்பாத்திருக்கலாம். அவன் கொண்டு போய் தாவேகா காரன்ட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு அந்த படிவத்தை வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வீட்டுல வச்சு தூங்கிட்டான். பல பேர் ஓட்டை இழந்துட்டான் சார். விஜய்க்கு ஆதரவாக ஓட்டளிக்க வேண்டியவன் ஓட்டை இழந்துட்டான். அப்போ இந்த தேர்தல்ல உங்களுடைய கையால் ஆகாத தனம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத
மக்கள் பாக்குறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் போன பூத்துல 2 பூத்துல தாவேகாவுக்கு ஆள் இருந்தாங்க. ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட பாகம் என்னென்னு கேக்குறாங்க. அந்த பூத்தோடைய பாகம் என்னென்னு ஒரு மூதாட்டி வந்து கேக்குறாங்க. பாகம் எண் பார்க்க தெரியல அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு. இப்ப இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள நீங்க வரவே இல்லைன்றது புரியுதா? பூத் ஏஜென்ட் போடுறது முக்கியம் இல்ல சார். அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கொடுக்கணும். திமுக என்ன தெரியுமா பண்ணுச்சு? BLA 2 63,500 64,000 வாக்கு சாவடிகளுக்கு 2 பேர் போட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன், அத மாநாடு மாதிரி நடத்தினாங்க. 3 மண்டலங்கள்ல நடத்தி முடிச்சாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு புதுசா? இதான் முதல் தேர்தலை சந்திக்குதா திமுக? திமுகவுக்கு தெரியாதா பூத் ஏஜென்ட் வேலை என்னன்னு? சீஃப் ஏஜென்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? ஆனாலும் திமுக அதை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள தன்னுடைய தோழர்களை நிறுத்திக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. அப்ப இந்த வேலையை திமுக மாதிரி பெரிய கட்சியை செய்யும் போது, திமுக மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஆழ அகலங்களை அளந்த அரசியல் கட்சியை செய்யும் போது, இது நேற்றைக்கு முளைத்த காலம் சார். புதிதாக பிறந்திருக்கிற குழந்தை. இது கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க வந்தீங்களா? இப்ப இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நீங்க வராம வாக்குகளை அறுவடை செய்வதற்கு என்ன நம்பிக்கையை நீங்க மக்கள்கிட்ட விதைச்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். வேலை செய்ய மாட்டேன், ஓட்டு கேட்டு வரமாட்டேன். வரல, ரைட்டு. ஆனாலும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்களை வந்து பயன்படுத்தி ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஐடிவிங்க அதெல்லாம் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் தாண்டி விஜயோடைய நம்பிக்கையை பாருங்க. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அவங்க இப்போ வரைக்கும் நம்புற மாதிரி தான் தெரியுது. இப்ப நேற்று அவர் பனையூர்ல வந்து ஒரு வேட்பாளர்கள் வைத்து ஒரு கூட்டம் போடுறார். கூட்டம் போட்டு அதுல வந்து என்ன யாரும் கைவிட்ட மாட்டீங்களா ஜெயிச்சு வந்த பிறகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே நேர இரவோடு இரவாக பனையூர் வந்து விட வேண்டும் எம்எல்ஏக்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படின்னா அப்ப எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வரப்போறாங்க. அவங்கள பிற கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ ஹைஜாக் பண்றது வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்குள்ள அவங்கள எல்லாத்தையும் காப்பாத்து பண்ணிக்கணும் அப்படின்ற கான்சியஸ்லாம் இருக்குது. அப்படின்னா அவர் ரொம்ப கான்பிடண்டா இருக்காருன்னு தான் அர்த்தம். இல்ல, தேர்தல் களத்துல கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா இருங்க அப்படின்னு மேடைக்கு மேடை சொன்னார்ல, அவரே கான்பிடண்டா இல்ல. நீங்க கான்பிடண்டா இருந்தா அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாரு. அவங்களுக்கு எல்லாம் அந்த கான்பிடன்ட் இருக்கு, அந்த தொகுதியில ஜெயிச்சிரும். ஏங்க தேர்தல்ல இதுவரைக்கும் வெற்றியே பார்க்காத, வெற்றி பெற்றால் என்னவோ சொன்னாரு, இது பெறவில்லை என்றால் முயற்சி, பயிற்சி, இதெல்லாம் சொன்னார்ல எதுக முனையில சீமானு, அவரே ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாரு. உங்களுக்கு கான்பிடன்ட் இல்லாதனால தான் நீங்க 2 தொகுதியில போட்டிட்டீங்க. கான்பிடன்ட் இருந்தா ஒரு தொகுதியில தானே போட்டிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கே அந்த கான்பிடன்ட் இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இப்பவும் கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறதுனாலதான் ராத்திரியோட ராத்திரியா நீங்க புறப்பட்டு பனையூருக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறீங்க. திமுக அப்படி சொன்னிச்சா ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு அறிவாலயத்துக்கு வந்துருன்னு? அதிமுக அப்படி சொன்னிச்சா ஜெயிச்ச பிறகு ராத்திரியோட ராத்திரியா சர்டிபிகேட் வாங்கிட்டு எல்லாரும் எம்ஜிஆர் மாளிகைக்கு ராயப்பட்டிக்கு வந்துருங்கப்பா, எங்கேயும் போயிடாதீங்கப்பான்னு சொன்னிச்சா? அப்ப உங்களுக்கு தான் கான்பிடன்ட் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி புரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்கிறத இப்போ வரைக்கும் உணரவே இல்ல விஜய். சரி, எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க, பனையூருக்கு நீங்க வர சொல்லிட்டீங்க. வெற்றி பெற்றால் பனையூருக்கு வரணும். தோல்வி அடைஞ்சா நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிருவீங்க தானே? தோல்வி அடைஞ்சிட்டா நீங்க இருப்பீங்களா சார் பனையூர்ல? முதல்ல நீங்க தான் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா சார் ஆஸ்திரேலியாவுக்கு? உங்களுக்கு கான்பிடன்ட் இல்லாதனால தானே சார் நீங்க ராத்திரி புக் பண்றீங்க டிக்கெட். 4ஆம் தேதி ராத்திரி ஆஸ்திரேலியாவுக்கு பிளைட் ஏறதுக்கு நீங்க ஏன் சார் டிக்கெட் புக் பண்ணீங்க? முதலமைச்சர் என்ன பண்ணாரு? தேர்தலுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைப்பட்ட நாளில் கொடைக்கானல்ல போய் ஓய்வு எடுக்கிறாரு. கண்டிப்பா தேவை. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? கோயிலுக்கு போறாரு. கண்டிப்பா அவர் போக வேண்டியது அவருடைய தேவை. அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா போறாரு. முருகன் சத்ரு சம்ஹார யாகம் அது நடத்தி இருக்கிறாரு. அடுத்தது நாளைக்கு வேளாங்கண்ணி போறாரு, நாகூர் தர்கா போறாரு, எல்லா பக்கமும் போறாருல்ல அவரும். அவருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜோசப் விஜய்னு இவரோட பேரை முதல்ல தமிழ்நாட்டுல சொன்னது யார்? ஹெச் ராஜா தானே. அன்னைக்கு என்னை மாதிரியான ஆட்கள் எதுக்கு ஹெச் ராஜா திடீர்னு வந்து ஜோசப் விஜய்ன்றாரு? விஜய் தானே அவர் பேரு, ஏன் திடீர்னு ஜோசப் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சண்டை போட்டோமா இல்லையா? அப்ப அந்த அடையாள அரசியலுக்குள்ள விஜயை கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம்ல. இப்ப கடைசியா விஜய் என்ன பண்ணாரு? தொகுதியினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு? பெரம்பூர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவரே அறிவிச்சுக்கிட்டார்ல. அப்ப நீங்க தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிற அந்த நாள் வரை ஜோசப் விஜய், வாக்கு பதிவு முடிந்ததற்கு பிறகு ஷீரடி சாய்பாபாவினுடைய பக்தர், திருச்செந்தூர் முருகனுக்கு சீடன். அப்ப நீங்களே உங்களுடைய முகத்துல ஒரிஜினலா இல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதுக்கு முன்னாடி ஏன் திருச்செந்தூருக்கு போகல? அதுக்கு முன்னாடி ஏன் நீங்க ஷீரடிக்கு போகல? அப்ப நீங்க அப்போ மத சிறுபான்மையினராக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்றீங்க. மத அரசியலுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. இது பிஜேபியினுடைய மனநிலைன்னு சொல்றேன், இது RSS மனநிலைன்னு நான் சொல்றேன். அப்ப இப்ப நீங்க கோயில் கோயிலா போயிட்டு இது விமர்சனமானதுக்கு பிறகு நான் வந்து நாகூர் தர்காவுக்கு போறேன்,
நான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு இப்ப சொல்றீங்க. நீங்க திடீர்னு இந்த 2 விசிட்டும் சர்ச்சையானதுக்கு பிறகு அப்ப நீங்களா இல்ல. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கான்பிடென்ட் இல்ல, நீங்க உண்மையான முகத்தோட இல்ல, நீங்க மக்களோட நிக்கல, மக்களுடைய மனநிலையை உள்வாங்கல. இது எதுவுமே செய்யாம நான் முதலமைச்சர் ஆயிருவேன்னா தமிழ்நாடு அதுக்கு தயாராகல. அப்படிப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடுல இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ஆக மோசமான மனநிலை கொண்ட வாக்காளர்கள் இந்தியாவுல வரிசைப்படுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு முதல் 3 இடத்துல ஒரு இடத்த கொடுக்கணும்ல. இந்த அரசியலை விஜய் உத்தரப்பிரதேசத்துல எடுத்துட்டு போய் செஞ்சா கூட உத்தரப்பிரதேசத்துல மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப உத்தரப்பிரதேசத்திலேயே வாக்களிக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு எவ்வளவு பெரிய சமூக நீதியை உள்வாங்கிய மாநிலம். இந்த மாநிலத்துக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்குமா? அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு கிடையாது. இதை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினால் தமிழ்நாட்டுக்கு அல்ல இந்தியாவுக்கு உணர்த்தும். இப்போ டிவிகே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக வெற்றி பெற்று விடும், ஆட்சி அமைத்து விடும் என்று வாய்ப்புகளும் இருக்குது. கூட்டணி ஆட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் உடைய கிரிஸ் சோடிங்கர் அவர் வந்து சொல்றாரு, எத்தனை நாளைக்கு நாங்க வந்து நடுநிலையாவே இருக்கிறது, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. இப்போ பிரேமலதா கேட்டுக்கிறாங்க, அது நாங்க இப்போ சொல்ல மாட்டோம், நாங்க வந்து அதை உரிய நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி முடிவுகள் வந்த பிறகு நாங்க பேசுவோன்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இப்ப வேண்டாம் அப்படின்றத வந்து சர்ச்சையாக வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனா எல்லார் மனசுக்குள்ளயும் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கு அது ஒரு பிரச்சனையா கூட வரலாம்ல. இல்ல, எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகணும்ன்ற மனநிலையில தான் அரசியல் கட்சி துவங்குறாங்க. விஜய்க்கு முதலமைச்சராகிற ஆசை இருக்கும்போது காங்கிரஸ்ல ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதா என்ன? பக்தவச்சலம் காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருந்தவர், காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். இப்படி பல முதலமைச்சர்களை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல பார்த்திருக்கு சார். அந்த கட்சிக்கு என்ன ஆசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம், தாராளமா இருக்கும், தப்பே கிடையாது. மாணிக்கம் தாகூர் முதலமைச்சர் ஆகணும்னு கூட கிரீஷ் சோடங்கர் பேசலாம். அதுல என்ன தப்பு இருக்குங்கிறீங்க? ஏன் பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஆனா அதுக்கான தேவை இங்க இருக்கான்றது ரொம்ப முக்கியம். 160 இருந்து 165 இடங்களுக்கு மேலாக திமுக கூட்டணி பெறுது சார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அப்ப 165 இடங்களை திமுக கூட்டணி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. மினிமம் பிகரே சொல்றேன், நான் மேக்சிமம் பிகர் சொல்லல. திமுக அறுதி பெரும்பான்மை பெற்றுச்சுன்னு தான் அர்த்தம். திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று விட்டால் திமுகவுக்கு யாருடைய தேவை இருக்கு? காங்கிரஸோட தேவை இருக்கா? தேமுதிகவுடைய தேவை இருக்கா? அப்போ பேஸ்ட் ஆன் டிமாண்ட் தான் பாலிடிக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க முதல்ல. நான் கிரீஷ் சோடங்கருக்கு ரொம்ப பக்குவமாக சொல்றேன். நீங்க இங்க ஒரு டிமாண்டே இல்லாம உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற மனநிலைக்கு காங்கிரஸ் கட்சி இங்க என்ன செய்து கழிச்சுங்கிற கேள்வி இருக்கு. மேலூர்ல கடைசி வரைக்கும் கேண்டிடேட் போட முடியல. கிரீஷ் சோடங்கர்ட்ட பதில் இருக்கா? ஏன் கடைசி நொடி வரைக்கும் கேண்டிடேட் போட முடியாம தடுமாறிட்டு இருந்தீங்க? மேலூர்ல இல்லாத காங்கிரஸ்காரனா? மதுரைக்குள்ள இல்லாத காங்கிரஸ்காரனா? காஞ்சிபுரத்துல இருந்து அண்ணன் விஸ்வநாதனை நீங்க கூட்டு போக வேண்டியிருக்கு இல்லையா? மயிலாடுதுறையில ஒரு கேண்டிடேட்டை போட்டீங்க, அந்த கேண்டிடேட்டை வாக்கு கேட்க வீதியில வரவிட மாட்டோம்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் போர்க்கொடி தூக்குறாங்க. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை. முதல்ல இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசி பேசிதான் காங்கிரஸ் கட்சி 28 இடத்துல 10 இடத்துல ஜெயிக்குமாங்கிற கேள்விக்கு வந்து இன்னைக்கு நிக்குது. நல்லா போய்கிட்டு இருந்த அலைன்ஸ்ல 25 பீஸ்ஃபுல்லா அந்த இடஒதுக்கீட்டோடு அப்படியே முடித்திருந்தால், பழைய அந்த காங்கிரஸ் திமுக உறவோடு இருந்திருந்தால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 20 இடங்களை பெற்றிருக்கும். இப்ப பல இடங்கள்ல மக்களுடைய மனநிலையே இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறுபட்ட மனநிலையை உருவாக்கியது காங்கிரஸ் தானே. அந்த மனநிலையினுடைய வாக்கு பிறழ்வை யார் எதிர்கொள்றான்னா காங்கிரஸ் எதிர்கொள்றா. திமுக வேலை செய்யலன்னா சொல்ல மாட்டாங்க, திமுக உயிரை கொடுத்து வேலை செய்தார்கள். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இன்னைக்கு பாருங்க, கடைசியில் அறிவிக்கப்பட்ட மேலூர் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறார்னு கருத்து கணிப்புகள் சொல்லுதுன்னா, காஞ்சிபுரத்துல நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த அண்ணன் விஸ்வநாதனை கூட்டு போய் மேலூர்ல ஓட்டு போட வைக்கிற அளவுக்கான அந்த தாக்கத்தை யார் காங்கிரஸ் ஏற்படுத்திச்சா? இல்ல, திமுக ஏற்படுத்திச்சு. அப்ப திமுக அந்த மனநிலையில் சரியாக இருந்தது. ஆனால் மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் விவகாரத்துல. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சின்னு திரும்ப திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கும் பேசுனீங்கன்னா காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டிய நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்படுவாங்க. அதனால இங்க ஒரு தேவை இருக்கான்னு நீங்க பார்த்துட்டு பேசுங்க. தேவை இல்லாம நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாதவர்களாக மாறி போவீங்க. கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். அவர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அது வந்து அவ்வளவு உற்சாகமா சொன்ன மாதிரி இல்ல. அவர் வந்து ரொம்ப சாஃப்டா சொல்றாரு, அவரே தயங்குறாரு போல இருக்குது அப்படிலாம் ஒரு விமர்சனங்கள் வருது. சிலர்லாம் அப்படி சமூக ஊடகங்கள்ல பாருங்க, அவரே டல் ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி விஜய் மாதிரி மேடையில கொக்கரிக்கணுமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி மாதிரி மேடையில வாய்க்கு வந்ததெல்லாம் உளரணுமா? இல்ல சீமான் மாதிரி டயலாக்? இல்ல சார், நான் கேக்குறேன், சீமான் மாதிரி டயலாக் நான் ஒண்ணு சொல்லட்டுமா?
ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 திமுக ஆட்சி அமைக்கும் என்பதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்பவாவது ஒரு காம்படிஷன் இருக்கு. அதிமுக இத்தனை இடம் பெறுமோ, அத்தனை இடம் பெறுமோ, விஜய் இவ்வளவு ஓட்ட பிரிச்சுட்டாரோ, அவ்வளவு ஓட்ட பிரிச்சுட்டாரோ, ஒரு பேசு பொருள் இருக்குல்ல. ஆனா நீங்க 2021 100 விழுக்காடு திமுகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தானே. பலமான கூட்டணி, 2019 அமையப்பெற்ற மிகப்பெரிய வெற்றி, அதன் பிறகு அந்த கட்சிகளுக்கான பயணம், கொரோனாவினுடைய யுத்த காலம், ஆன்டி இன்கம்பன்சி, எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாலாகாதத்தனம், இதெல்லாம் சேர்ந்து திமுக தான் ஆட்சி அமைக்க போதுன்றது 100 விழுக்காடு உறுதி செய்யப்பட்ட செய்தி. அப்ப என்ன தெரியுமா முதலமைச்சர் சொன்னாரு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் சொன்னாரு, நம்முடைய வெற்றியை எளிதாக நம்மை நோக்கி வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் அனுமதிக்காது. எனவே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள்னு சொன்னவர் தான் இந்த மு.க. ஸ்டாலின். புரியுதா உங்களுக்கு அவருடைய மனநல என்னன்னு? அதனால நான் வெற்றி பெற்றுவேன், கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே தெரியலன்னாரு ஜெயலலிதா அம்மையார். 2014 கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே தெரியலன்னாரு. திருக்குறள்ல ரொம்ப அழகா ஒரு குறள் இருக்கு, நுனிக்கொம்பர் ஏறினால் அகுதரன் தூக்கின் உயிர்கருதி ஆகிவிடும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அப்போ வெற்றியினுடைய மமதையை இப்பவே கொள்ளக்கூடாது, ரொம்ப நிதானமா இருக்கணும்ன்ற மனப்பக்குவம் தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவரு வெற்றியை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள்னு சொன்னாரே தவிர அவருக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை, அவருக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படி இருந்திருந்தால் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் உற்சாகமாக அவரால் பணியாற்றி இருக்க முடியாது. எல்லா இடங்களிலும் மக்கள் கவருகிற வகையில் உரை நிகழ்த்தினார் அவரு. மக்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி கொண்டு மேடைகளில் பிரதிபலித்தார் அவரு. மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பேசினார். எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு மக்கள் மன்றத்தில் எடுபட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி காரி உமிழாத குறையாக தொகுதிகளில் இருந்து அனுப்பி வைத்தார்கள் மக்கள். ஆனா ஒவ்வொரு கூட்டத்திலும் முதலமைச்சர் பேசிய செய்தி மக்களிடத்துல போய் சேர்ந்த அந்த உற்சாக மிகுதியால் மக்கள் அங்கிருந்து விடைபெற்று போன காட்சியை தமிழ்நாடு பார்த்தது சார். அவருக்கு ஒன்றும் நம்பிக்கை குறைவுலாம் இல்ல, அவர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நாயகராக வெளிப்படுவார். மிக முக்கியமான விஷயங்களை தான் பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.